எங்கள் பாதுகாவலரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் அனுகூலமான துணையுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுக்கு விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கமுண்டான நாளிலே தஞ்சமும் அடைக்கலவுமாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்திற்கும் தேவனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூரில் தங்கியிருக்கும் எங்கள் உறவினர்கள் மற்றும் பிள்ளைகளை எந்த சேதமும் அணுகாமல் காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போகும் இடமெல்லாம் கூட இருந்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வலது பக்கத்தில் நீர் நிழலாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உறங்காமல் அவர்களை காக்கும் உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் போக்கையும் வரத்தையும் நீர் காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து சரியான முடிவுகளை எடுக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் வெற்றியை காண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழும் இடத்தை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் வசிக்கும் எங்கள் பிள்ளைகள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் கைகூடி வர செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மனதை உற்சாகமாக வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கத்திலிருந்து அவர்களை தப்புவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் மற்றும் வெளி தேசங்களில் இருக்கும் எங்கள் வீட்டின் பிள்ளைகளை மற்றும் உறவுகளை அவர்கள் வழிகளில் பாதுகாக்க உமது தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் வரும் ஆபத்திலிருந்து அவர்களை காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியில் செல்லும் போது அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நீர் அவர்களை உம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் வேலைக்காகவும் மேற்படிப்புக்காகவும் சென்றிருக்கும் பிள்ளைகளை எப்போதும் நீர் நல்ல பாதைகளில் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் தனிமையில் நீர் அவர்களுடன் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் இருக்கும் எங்கள் வீட்டின் பிள்ளைகளையும் உறவுகளையும் எல்லா சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் வேலை பார்க்கும் பிள்ளைகளை நீர் உமது கரங்களில் தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அவர்களின் கால்களுக்கு தீபமாயிருந்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் உழைப்பை பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற அவர்களை நீர் காப்பாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எதிலும் குறைவில்லாமல் இருக்க கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீயவர்களின் கையில் அவர்கள் அகப்படாமல் நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் துன்பத்தில் அழைக்கும் போது நீர் அவர்களின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு விடுவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க உம்முடைய சமாதானத்தினால் அவர்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் வசிக்கும் பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்துடன் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் அல்லது படிக்கும் இடங்களில் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக பட்ட நிந்தையை முற்றிலும் நீக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முகங்களில் இருக்கும் கண்ணீரை எல்லாம் நீர் துடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சடிதியான திகில்களுக்கு நீங்களாக்கி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் வழிகளில் பயமின்றி நடக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் கால் எந்த விதமான ஆபத்துகளிலும் சிக்கிக் கொள்ளாதபடி நீர் பாதுகாத்து அவர்களின் நம்பிக்கையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் நம்பிக்கையை மகிழ்ச்சியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்களில் வாழும் எங்கள் வீட்டின் பிள்ளைகள் தங்கள் சுய புத்தியில் எதையும் செய்யாமல் உம்மை மாத்திரமே நம்பி வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ள மனதை உடையவர்களாய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில் மற்றும் வெளியூர்களில் வசிக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உமக்கு பயந்து வாழும் பிள்ளைகளை நண்பர்களாக கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் இருதயத்தை எல்லா காவலோடும் காக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய சந்நிதி மற்றும் பாதுகாவல் அவர்களுடன் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் நீர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நீர் அவர்களை போதித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அவர்களுக்கு விரோதமாய் தீட்டப்பட்டிருக்கிற சத்துருக்களின் தீய திட்டங்களிலிருந்து நீர் அவர்களை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான வியாதியும் அவர்களை அணுகாதபடி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளியூரில் வசிக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களில் இருக்கும் பயமுள்ள ஆவியை மாற்றி போட்டு பலமுள்ள ஆவியை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களின் பட்சத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறிந்து அதன்படி வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத சம்பாஷணையிலிருந்து அவர்களை நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டு பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த துன்பங்களோ கவலைகளோ அண்டாதபடி நீர் அவர்களை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வேலை செய்யும் நிறுவனங்களிலோ அல்லது படிக்கும் இடங்களிலோ ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழும் இருதயத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைகளினின்றும் விலக்கி காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மிடம் உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் எல்லா முடிவுகளையும் நீர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக மாற்றி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் நீர் அவர்களை உயர்த்த போகும் உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் வாழ்க்கையை எல்லாவற்றிலும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் அவர்களுடைய தேவனாயிருந்து மரண பரியந்தம் பாதுகாத்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.